அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. ஒரு ஜாதகம் இல்லை பிரசன்னம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் தாத்தா எப்படி வாழ்ந்தாரோ, எதை இழந்தாரோ அது உங்களுக்கு தான் கர்மாவாக மாறி வரும். பிதுர்களுக்கு கட்டாயம் பிடித்த உணவு இந்த பொரி உருண்டை. அந்த பொரி உருண்டை வாங்கி நீங்கள் நீர் நிலையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவாக போட்டுட்டு வாங்க. அந்த உணவு போடுறதுக்கு முன்னாடி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை ஈர்க்கின்ற சக்தி வாய்ந்த பொருள் தான் மருதாணி. கோவிலில் இருக்கக்கூடிய மந்திர சக்தியும் கோவிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும் அதை இழுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? மருதாணிக்கு இருக்குது. அதனால தான் இப்போ நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய சேலத்தின் மண்ணின் மைந்தன் எஸ்கே ஜோதிட பயிற்சியுடைய நிறுவனர் சதீஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர்களை நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக சதீஷ்குமார் ஐயா அவர்களை வருக வருக நம்ம அன்போடு வரவேற்று அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை துவங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் தான் நிறைவு பேச்சாளர். நீங்கள் எந்த அளவுக்கு கையை தட்டுறீங்களோ அவங்ககிட்ட நிறைய அவர்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. அவர் நம்ம சும்மா இந்த சட்டை போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவர் வேறு கெட்டப்பில் வருவார்னு நினச்சா கெட்டப் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் விஷயம் கொஞ்சம் ஏகப்பட்டது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கேள்விகள் என்ன கேள்வினாலும் கேட்டு கொஞ்சம் மடக்கி எல்லாமே வேணுங்கிறத வாங்கிக்கிங்க. ஏன்னா அவர் ஆன்மீகம் மட்டும் இல்லை, பரிகாரங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டோ அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்டெல்லாம் அப்படிங்கிறது யாகத்தின் ரீதியாகவும் நிறைய ஜோதிட வகுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு நிறையா பண்ணுறாரு. அவர்கிட்ட உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறீங்களோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஐயா அவர்களே வருக வருக நான் அன்போடு வரவேற்கிறேன். ஐயா கேட்குதுங்களா? கரெக்டாக கேட்குதா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தாரக மந்திரமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு தாரக மந்திரம் ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக இந்த ஒரு மந்திரத்தையே நான் அதிகமாக உபயோகித்து இது ஒரு ஜெபம் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இது ஒரு அற்புதமான வாக்கியம். இதை விரும்புபவர்கள் எப்பொழுது வேண்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சரி, இப்போ நேராக சரணபவ ஜோதிட அறிவகத்தினுடைய மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள இது நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இங்கு காலையிலிருந்து மிக அற்புதமான ஜோதிட கருத்துக்களை தந்த அனைத்து குருநாதர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்துள்ள இந்த ஜோதிட குருமார்களையும் வணங்கி என்னுடைய எளிய உரையை நான் துவங்குகின்றேன். அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சமாக நேரம் சீக்கிரமாக முடிச்சிட்றேன். இப்போ நிறைய ஐயா ஒரு வாஸ்து வகுப்பை எடுத்து முடிச்சிட்டார். ரொம்ப அற்புதமாக தெளிவாக எடுத்தார். ரொம்ப சந்தோஷம். இப்போ நாம் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகம் இல்லை பிரசன்னம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் தாத்தா எப்படி வாழ்ந்தாரோ, எதை இழந்தாரோ அது உங்களுக்கு தான் கர்மாவாக மாறி வரும். புரிஞ்சிட்டிங்களா? உங்கள் தாத்தா உங்களை சின்ன தாத்தா, பெரிய தாத்தா வம்சத்தில் யாராவது சொத்துக்களை இழந்து விட்டால் உங்களுக்கு பெராலிக்ஸ் வாதம் கம்ப்ளைண்ட் வரும்.
இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தாத்தா எவராவது சொத்துக்களை இழந்தால் கட்டாயம் உங்களுக்கு வாதம் கம்ப்ளைண்ட் வரும். அது பையனாக இருந்தாலும் சரி, பேரனாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களும் கட்டாயமாக ஒரு சொத்தை இழப்பீர்கள் என்பது அந்த கர்மா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வம்சத்தில் உங்களுடைய தாத்தாவோ அது கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது சொத்துக்களை இழந்து விட்டால் இழப்பதுனால் ஏமாற்றம் அடையாது, வாங்கின காசுக்கு கொடுக்க முடியாமல் வேறு ஏதாவது வகையில் போய் அந்த சொத்தை இழக்கிறது. அந்த சொத்து இழந்துட்டால் கட்டாயம் உங்களுக்கு வாதம் கம்ப்ளைண்ட்டு அல்லது உங்களுக்கும் சொத்து இழப்பு கட்டாயம் ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் கிரகமே அமரும். அதை புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஒரு குடும்பத்தில் அந்த காலத்தில் பொண்ணு பார்க்கும்போது பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? பெரு வியாதிகள் யாருக்காவது இருக்குதா? அந்த காலம் இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. முதல்ல அப்படி தான் பார்ப்பாங்க. குடும்பத்தில் நீச்சங்கள் எதாவது இருக்கா, இல்லை வேறு எதாவது நோய்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது கட்டாயமாக வருமா அப்படின்னா சாத்தியம் உண்டு, வரும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நிறையா பேர் நிறைய கடன் வாங்கி சொத்துக்களை இழக்கிறாங்க. ஒன்று, நிறைய பேர்த்துக்கு கடினமான நோய் வியாதிகள், அதனால் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு போய் பிரசன்னம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க, அருள்வாக்கு பார்க்குறாங்க, குறி கேட்குறாங்க, எல்லா இடத்துலையுமே போகிறாங்க. ஆனால் ஒரு தெளிவான தீர்வுங்கிறது அவங்களுக்கு கிடைப்பதில்லை. இதுக்கு நம்ம எங்கே இருக்குது? இது தீர்வு உங்கள் தாத்தா வகையில் பாருங்கள். நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க வேண்டாம். உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. அவங்க எப்படி எதை நீங்கள் நல்லதெல்லாம் விட்டுருங்க, கெடுதல்கள் எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். அவங்க 2 பொண்டாட்டி கட்டி 3 பொண்டாட்டி கட்டி ஒரு மனைவி இறந்துட்டாலோ துர்மரணம் அடைஞ்சிட்டாலோ கட்டாயம் உங்களுக்கு பாதிப்பு வந்துடும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்கள ஏதாவது ஒரு குழந்தையை, இப்போ முன்னாடிலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதிக குழந்தைகள் பிறக்கும்போது சத்தம் இல்லாமல் சில குழந்தைகளை மரணத்தை உட்படுத்திடுவாங்க. குழந்தை சிசுவிலேயே கட்டாயம் அதெல்லாம் நமக்கு பிள்ளை பிறக்காத தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பிள்ளைகள் ஊனமாக ஏதாவது ஒரு வகையில் அது பாதிப்பாக கொடுத்துரும். அப்பன் செஞ்சது பிள்ளைக்குன்பாங்க. ஆனால் அதை தாண்டி உங்களுடைய தாத்தா வகையில் நல்லா பாருங்கள். உங்களுடைய தாத்தா உங்களுடைய குலம் அதுதான். அந்த குலத்தில் என்ன கெடுதல் நடந்திருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் பார்த்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டால் நீங்கள் உங்கள் பேரனுக்கு சொத்தாக புண்ணியத்தை நீங்கள் கொடுத்துட்டு போக முடியும். கோயிலாக தான் போகிறோம். தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய 1.25 லட்சம் கோயில் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத எவ்வளோக்குன்னு தெரில. அப்போ இத்தனை கோயிலுக்கும் போயும் நமக்கு நிறைய பாதிப்புகள் வருது. நம்ம சும்மா 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இப்படியே பார்த்து முன்னோர்களுடைய வாழ்க்கையை சரியாக கவனிக்கலை. அதனால் எல்லோரும் முன்னோருடைய வாழ்க்கையை பாருங்கள். நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? சரி, இதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் நம்ம என்ன செய்கிறது? நம்ம நிறையா பூஜைகள் சொல்கிறோம். எந்த ஒரு பூஜைகளுக்கும் முன்னாடி இப்போ எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்கிறோம். நிறைய குலதெய்வம் கோயிலில் சாமி குலதெய்வம் இருக்குதான்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எல்லோரும் நம்பிக்கையில் போகிறோம், அவ்வளோதான். குலதெய்வம் இருக்குது, போகிறோம். குலதெய்வம் அங்கே இருக்குதோ இல்லையோ போய் கும்பிட்றோம். இப்போ ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே சாமி இருக்குங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இருக்குதா இல்லையா? யாருக்கா தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள். கொஞ்சம் சிந்திக்க கூட கேள்வி தான். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே சாமி இருக்குதா இல்லையா? அது புகழ்பெற்ற கோயிலாக இருக்கலாம், புகழ் இல்லாத கோயிலாக இருக்கலாம். நம்பிக்கை தான். இல்லை, அதெல்லாம் நம்மளுடைய மனதின் இயல்பு. உயிரோட்டம்னு சொல்கிறாரு. நிம்மதி, நம்மளுடைய திருப்தி, இதெல்லாம் மனதின் இயல்பு. மனது ஏதோ போகிறோம் வரோம் ஒன்றும். பட் அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு உயிரோட்டம்னு சொன்னார். அந்த உயிரோட்டம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் எனர்ஜி, மைனஸ் எனர்ஜி தாண்டி உங்களுடைய சுழுமுனை ஓட ஆரம்பிக்கும். எந்த கோவிலுக்கு போய் உங்களுக்கு சுழுமுனைனா என்ன? 2 நாசிகளிலும் உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த கோவில்களுக்கு போனீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய பிரார்த்தனை பலிதமாகும். அப்பொழுது அந்த சாமி அங்கே இருக்குன்னு அர்த்தம். எல்லா நேரத்துலையும் சாமிகள் தெய்வங்கள் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தெய்வத்துக்கு ஏவலால்
நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் உட்காண்ட்ருப்பாங்க. அதனால் மூல தெய்வங்கள் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டாங்க. அதை தவிர்த்து குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய ஆன்மாக்கள் தான் உட்காந்துருக்கும். அதனால் தெரிஞ்சுக்கிங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் நிறைய பேர்த்துக்கு சேர மாட்டேங்குது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? அந்த குலதெய்வம் கோவிலில் ஆன்மாக்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆன்மாக்கள்னால் யார் அப்படின்னா உங்களுடைய குலத்தில் வந்தவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மாக்கள் அங்கேயே தான் இருப்பாங்க. நாம் தெய்வத்தினுடைய அருள் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த ஆன்மாக்கள்கிட்ட போய் நம்ம சாபத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். அது நிறைய புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கோவில்களுக்கு மதில் சுவர்கள், திண்ணைகள், ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய ஆன்மாக்கள் தான் உட்காந்துருக்கும். அவங்க முக்திக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவாங்க. அவங்க வரக்கூடிய நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா உச்சி நேரத்திலிருந்து மாலை வேலைக்குள்ளே தான். அதனால தான் கோயில்களை சாத்துற பழக்கம் வந்துச்சு மதியானம். தெரிஞ்சுக்கணும் ஏன் கோயில் இது பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்கிறோம். அப்போ அதனால தான் கோவில் ஒரு 3 மணியிலேருந்து ஒரு 2 மணியிலேருந்து மேக்ஸிமம் 4 மணி வரைக்கும் கோயில் சாத்தி வச்சுருப்பாங்க. குலதெய்வம் கோயிலில் தான் நிறைய பேர்த்துக்கு போய் நிறைய பிரச்சனைகள் வருது. அங்கே நிறைய ஆன்மாக்கள் உட்காந்துருக்குறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள், வம்சாவளிகள், நம்மளுடைய கோத்திரத்தில் வந்தவர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய இடம் குலதெய்வம் கோயில் தான். நாம் அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம இருக்கிறதே தெரியாது இல்லையா? நம்ம போய் ஒரு குப்பையை போடுவோம். எங்கே போடுவோம்? அவங்க எங்கே உக்காந்துருக்காங்களோ அவங்க மேலேயே தான் போடுவோம். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அவங்க உடனே பிடி சாபம் கொடுத்துருவாங்க. அங்கே தெய்வம்லாம் அப்புறம் கேட்காது. நம்ம நினைக்கிறோம் அப்படி தெய்வம் கேட்குற மாதிரி இருந்தால் இந்த இத்தனை கோடி மக்கள் கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. தெய்வமெல்லாம் கேட்காது. அதனால் ஆண்மக்கள்கிட்ட போய் சாபம் வாங்கக்கூடாதுன்னா நீங்கள் கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு முறையாக வழிபாடு செஞ்சுட்டு சாப்பிட்டு ஒரு பொங்கல் சாப்பிட்றீங்க, ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உரிய ஒரு பாக்ஸில் போட்டு வரணும். கண்ட இடத்துல மேலே தூக்கி போட்டு வந்தீங்கன்னா அது அவங்க தலைமையில் போட்டால் என்ன, உங்கள் தலைமையில் போட்டால் நமக்கு கோவம் வருமா இல்லைங்களா? இந்த மாதிரி ஆன்ம சாபங்கள் வந்துடும். அது நம்ம இறைவனிடம் வரத்தை வாங்கிட்டு வரும்போது இது பெரிய தடையாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதனால் கோவில்களுக்கு போயிட்டு சரியான நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு சரியான நேரத்தில் நேராக வீட்டுக்கு வாங்க. அடுத்தது இந்த பித்ருக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பரிகாரங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய பரிகாரங்கள் எளிய பரிகாரமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். அமாவாசைக்கு அன்னைக்கு நீங்கள் பொரி உருண்டை, வெறும் பொரி கிடையாது, பொரி உருண்டை தான் பித்ருக்களுக்கும் திருப்தியை கொடுக்கும். சவுண்ட் கம்மி பண்ணுங்க. நம்ம ஆனால் கேட்குதா? ஓகே. பிதுர்களுக்கு கட்டாயம் பிடித்த உணவு இந்த பொரி உருண்டை. அந்த பொரி உருண்டை வாங்கி நீங்கள் நீர் நிலையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவாக போட்டுட்டு வாங்க. அந்த உணவு போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள், கண்ணுக்கு தெரிய கோத்திரத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் இது உணவாக போகணும். எந்த பாதிப்பில் இருந்தாலும் அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் குற்றங்கள் செய்திருந்தால் அது மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் உருண்டையை பொரிகளுக்கு போடுங்க. அதாவது பொரி உருண்டையை மீன்களுக்கு போடுங்க. அது கட்டாயம் உங்களுடைய பித்ரு தோஷம் மட்டும் கிடையாது, ஊழ்வினை தோஷம், சாபங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் ஆறு ஓரமாக நதிகள் ஓரமாக கோவில் கட்டினாங்க. நம்ம நேராக சாமி வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்கள் ஆசீர்வாதம் கொடுத்தா தான் அந்த வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அந்த மீன்களுக்கு அந்த பொரி உருண்டை போடுங்க. சார், மீன்களுக்கு பொரி உருண்டை போட்டால் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து இந்த நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை வச்சு செஞ்சுட்டு வாங்க. இப்போ எழுதி ஒரு டேட் போட்டு எழுதிக்கிங்க, இந்த மாதத்துலேருந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பித்ருக்கள் நிவர்த்தி அடைஞ்சு கட்டாயம் உங்களுடைய கனவுல பேசுவாங்க. இதுதான் ஹைலைட். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு ரிசல்ட் அவங்களே கொடுப்பாங்க. அவங்க என்னைக்கு கொடுக்குறாங்களோ கட்டாயம் கொடுப்பாங்க. 12 வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சும்மாலாம் சொல்ல. அது வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஏதேதோ ரூபத்தில் நான் ஏற்றுக்கிட்டோம், திருப்தி அடைஞ்சிட்டோம், கட்டாயம் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறத பாருங்கள்.
நம்பிக்கையாக செய்கிறதா நம்பிக்கை இல்லாமல் செய்கிறதாங்கிறது கிடையாது. இது பிரார்த்தனையை செஞ்சு அந்த பொறி உருண்டையை போட்டுக்கிட்டே வாங்க. அந்த பொறி உருண்டைக்கு உண்டான வேலை கட்டாயமாக செய்யும். ஓகேங்களா? சரி. கோவிலுடைய தெப்ப குளம் இருந்தால் கொடுங்க. ஃபஸ்ட்டு கோவிலுடைய தெப்ப குளங்கள் இருக்கும், அதில் தான் மெயினாக பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓடுற நதியில் கொடுங்க. ஆனால் அது நீங்கள் கொடுக்காத மீன்கள் சாப்பிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது, குடும்பத்தில் வாதம் கம்ப்ளைண்ட். வாதம் வந்து நரம்பு தளர்ச்சினால் வரக்கூடிய நோய்கள், இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நரம்பு தளர்ச்சி உண்டான பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கோவில் திருச்சிக்கு பக்கத்தில், திருச்சிக்கு போகிற வழியில் திருவாசியில் இருக்குது. திருவாசி ஸ்தலம் வந்து அற்புதமான நரம்பு வியாதியை போக்கக்கூடிய ஸ்தலம். குணசீலத்துக்கு அடுத்த ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே அந்த கோயில் இருக்குது. ஊர் திருவாசி மாட்டுரைநாதர் கோவில், ஈஸ்வரர். திருச்சிக்கு, அதாவது நாமக்கல் டு திருச்சி போகிற வழியில் குணசீலத்துக்கு அடுத்து 2 ஸ்டாப் தள்ளி திருவாசி ஊர் மாட்டுரை வதீஸ்வரர் அந்த ஆலயம் பேர். நரம்பு தளர்ச்சினால் எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கோவில் அதுதான். ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய கோவில் அது. எப்போ கோவிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மூல சிவனுக்கு கட்டாயம் அபிஷேகம் பண்ணணும், புதிய வஸ்திரம் சாத்தணும். இதெல்லாம் முறையாக செஞ்சால் தான் பரிகாரங்கள் வேலை செய்யும். அந்த கோவிலுக்கு சென்று எப்போ போகலாம் அப்படின்னா, இன்றைக்கி கோச்சார குரு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு? கன்னி வீட்டை பார்க்குறாரு, விருச்சகத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு. அப்போ புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாளில் போய் 3 நாளில் ஏதேனும் ஒரு நாளில், இது உங்கள் லக்னத்துக்கு அஷ்டமோ பாதகமோ மாரகமோ வராத கிழமையாக இருக்கணும், அது பார்த்துக்கணும். அந்த நாட்களில் போய் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் மூல சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி புதிய வஸ்திரம் சாத்துங்க. அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்துங்க. இது செஞ்சுட்டு வாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முதல்ல பாதிப்பு இருக்கவங்களுக்கு அமுச்சுட்டு பாருங்கள், அப்போ தெரியும். வைத்தியம் வேலை செய்யாமல் இருக்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஃபஸ்ட்டு ஒரு தீர்வு கிடைக்கும், அப்புறம் முழுமையான ஒரு நிவர்த்தி அடைஞ்சிடும். அதே சமயம் நமக்கு கடுமையான ஒன்று போனால் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் மீளவே முடியல, தொடர் பிரச்சனைகள், தொடர் கடன்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நான் வந்து சந்திச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப கண்கண்ட கோவில் வந்து இதே திருச்சியில் இருக்கக்கூடிய திருநெடுங்கலம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெரும்பூருக்கு பக்கத்தில் இருக்குது. துவாக்குடி பக்கத்தில் உள்ளார அந்த கோவில் இருக்குது. பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள், மிகப்பெரிய ரொம்ப பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைனா வடநாட்டில் இருந்து சொல்லி அமைச்சிடக்கூடிய கோவில் அந்த கோவில் தான். வடநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த கோவிலுடைய மகிமை தெரியும். இப்போ வடநாட்டில் இருந்து நிறைய பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், இவங்க எல்லாமே சஸ்பென்ஸாக வந்துட்டு போகக்கூடிய கோவில் தான் திருநெடுங்கலம். ஆமாம், அவர் பேர் வந்து நெடுங்கலநாதர், மூலவர் சிவன். அந்த கோவிலுக்கு போய் மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய வாராகி அன்னைக்கு ஒரு அங்கே உரல்லாம் இருக்கும், மஞ்சள் இடித்து மஞ்சள் சாத்திட்டு வரலாம். வாராகி ரொம்ப பழமையான கோவில் அது, அங்கே இருக்கக்கூடிய வாராகி. எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களால் முடிஞ்சதுன்னா அபிஷேகம் பண்ணி புதிய வஸ்திரம் சாத்துங்க. இல்லை அது உங்களால் முடியல அப்படின்னா 108 விளக்கு, மண் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. இதுதான் கர்மாவை தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். இந்த கோவில்களுக்கு சென்று வாங்க. கட்டாயம் 90 நாளில் அதுக்கான உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த 90 நாள் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஏடுகள் புரட்டப்பட்டு கட்டாயம் அதுக்கான நிவர்த்திகள் கொடுக்கறது தான் தன்னால் ஆயிரும். ஐயா திருச்சிங்கய்யா, நான் சொல்கிறேன், திருச்சிக்கு பக்கத்தில் துவாக்குடி திருவெரும்பூருக்குன்னு பக்கத்தில் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
நல்லெண்ணெய் விளக்கே போதும், சுத்தமான நல்லெண்ணெய் விளக்கே போதும். அதே ஏற்றி எழுதிட்டிங்களா? சரி. அடுத்தது சனி திசை யாருக்கு நடந்தாலும் சரி, 7 சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, அர்த்தாசிரமச்சனி, விரயச்சனி, சனி பகவான் திசை நடத்தினாலும் சரி, இல்லை கோச்சாரத்தினுடைய திசை கோச்சாரோடைய சனி பார்வை இருந்தாலும் சரி, அந்த சனி திசை நடக்கும்போது லக்னத்திற்கு 6, 8, 12 கூடிய திசை நடந்தால் அதை புரிஞ்சுக்கணும். 7 சனி அஷ்டமச்சனியும் நடந்து லக்னத்துக்கு 6, 8, 12 கூடிய திசை நடந்தால் ஒரு கடினமான கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ அதுக்கு நிவர்த்தி எங்கன்னு கேட்டிங்கன்னா, பாதாள சிவன் கோவில். பாதாள லிங்கம் எந்த கோவிலில் இருக்கோ நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். பாதாள லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம், இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பு. பாதாள லிங்கம் சேலத்தில் தாரமங்கலம் என்ற கோவிலில் இருக்குது. ஓகேங்களா? பாதாள லிங்கம் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலத்தில் இருக்குது. வேறு எந்த கோவில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இது வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். பாதாள லிங்கம்லாம் உள்ளுக்குள்ளே போய் இறங்கி தாரமங்கலம், அது படத்தில் கேட்குற மாதிரி தான். நான் பேசுகிறது கேட்குதா, கரெக்டாக பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும் பொழுது. ஐயா கேட்குதுல்ல? ஓகேங்களா? அப்போ பாதாள லிங்கம் இது சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் என்ற ஊரில் கைலாசநாதர் கோவிலில் இருக்குது. வேறு உங்களுக்கு தெரிஞ்சு எந்த கோவிலாக இருந்தாலும் இந்த பாதாள லிங்கம் கோவில் தான் இது அற்புதமான தீர்வை தரும். அங்கே இருக்குது. அதே சமயத்தில் காளகஸ்தியில் இந்த பாதாள லிங்கம் ரொம்ப விசேஷம். பாதாள லிங்கம் இருக்கிற இடமெல்லாம் நமக்கு ஒரு மர்மத்தை சொல்லும், ஒரு ரகசியத்தை சொல்லும். ரொம்ப மறைவு ஸ்தானத்தில் கிரகம் இருந்து திசை நடத்துனுச்சுன்னா இந்த பாதாளத்தை அடியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு நிவர்த்தி கிடைக்கும், ஒரு பெரிய கஷ்டங்கள் வராமல் தடுக்கப்படும். இதெல்லாம் அனுபவ உண்மை. அடுத்தது மாங்கல்ய தோஷம். பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம். நீண்ட காலமாக பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால், கல்யாண வாழ்க்கை பயங்கர கஷ்டங்கள், ஈகோ பிரச்சனைகள் இருந்தால், பெண்களுக்கு இப்போ கழுத்தில் தாலிக்கு மற்றொரு பேர் என்னங்க? மாங்கல்யம். அந்த மாங்கல்ய மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுங்களா? மகரிஷி தமிழகத்திலேயே மாங்கல்ய மகரிஷி அப்படிங்கிற ஒரு கோவில் லால்குடியில் இருக்குது. திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிரச்சனை, திருமண பாதி வாழ்க்கையிலே திருமண தாரங்கள் விலகி போகிறது, பிரிந்து போகிறது, கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், இவங்க எல்லாம் செல்லக்கூடிய கோவில் அந்த லால்குடியில் இருக்கக்கூடிய மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில். ஆமாம், லால்குடியிலே இருக்குது. குறிப்பாக பெண்கள் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த மாங்கல்ய தோஷம் தீரும். அங்கே மாங்கல்ய மகரிஷி அப்படின்னே ஒருவர் இருக்கார். அதுக்கு தான் இந்த மாங்கல்யம் கட்டுறதுக்கு அதிபதி அவர் தான். அவரை நினச்சி தான் மாங்கல்யமே கட்டணும். அதெல்லாம் காலப்போக்கில் மறந்தாச்சு. அந்த மாங்கல்ய மகரிஷியை நினைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு அந்த மாங்கல்ய தோஷம் தீரும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட காலமாக திருமணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா ரிஷிகள் சித்தர்கள் கோவில்கள்லாம் போனோம்னா நமக்கு கட்டாயம் தீர்வு கொடுக்கும். நிறைய கோவில் இருக்குது, எல்லா கோவில்லையும் எல்லாம் கிடைக்காது, அதை புரிஞ்சுக்கங்க. சாபம் நிவர்த்தி கோவில் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போனால் சாபம் மட்டும்தான் தீரும், நம்மளுடைய எண்ணிய காரியம்லாம் நிறைவேறாது. ஐயா இருங்க, நான் இப்போ சொல்கிறேன். எண்ணிய காரியங்கள் நிறைவேறாது. காரிய சித்தி அடையக்கூடிய கோவிலுக்கு போனால் சாபம் தீராது. நோய் நிவர்த்தி ஸ்தலத்துகளுக்கு போனால் நோய் மட்டும்தான் தீரும். அங்கே போய் சாபம் தீர்க்கிறதோ இல்லை காரிய சித்தி ஆகிறதோ கேட்டால் நடக்காது. நல்லா புரிஞ்சுதுங்களா?
அப்போ ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம்னா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நவகிரகங்களும் நோய்களையும் சாபங்களையும் தீர்த்தது தான் நவகிரக கோவில். அதுக்கு தான் நம்ம போக சொல்கிறோம். நவகிரகம் கோயில் எதுக்கு போகிறோம்? அந்த நவகிரகங்கள் தன்னுடைய சாபங்களையும் நோய்களையும் தீர்த்த கோவில். அதே மாதிரி தமிழகத்தில் 1,00,000 கோவில் இருக்குது. வெளியில் தெரியாத நிறைய கோவில்கள். அந்த கோவில்கள் எல்லாம் நிறைய ரிஷிகள், நிறைய சித்தர்கள், யோகிகள் இதெல்லாம் தரிசனம் செஞ்சு அவங்களுக்கு சாபமோ பாவமோ நோயோ அல்லது காரிய சித்தியோ நடந்த கோவில்கள் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் போகணும். கோயிலுக்கு போனால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ நமக்கு நோக்கம் என்ன? நமக்கு சாபம் தீரணுமா, நோய் தீரணுமா, இல்லை நம்ம காரிய சித்தி நடக்கணுமான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நோக்கம் தெரிஞ்சு அந்த மாதிரி கோயில்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கேட்ட பலன் கரெக்டாக கிடைக்கும். ஒரே கோவில் தான். திருவண்ணாமலைக்கு போகிறோம், எல்லாரும் கிரிவலம் போகிறோம், நம்மளும் கிரிவலம் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ரகம். திருவண்ணாமலை இந்த நோக்கத்துக்காக கிரிவலம் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நோக்கம், செயல்பாடுகள் இருக்குது. அப்போ நோக்கம் அறிஞ்சு தேவை அறிஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆண்களுக்கு அதே தான் போங்க. பசங்க ஆண்களுக்கு யார் கல்யாணம் பண்ணுறோம்? அந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்கள். அது மாங்கல்யம், அதாவது பெண்களுக்கு பலமாக இருக்கும். ஆண்களுக்கு போனாலும் அந்த பெண்ணை இழுத்து கொடுக்கும். அந்த மாங்கல்ய மகரிஷி கோயில் அற்புதமான பலன் தரும். ரொம்ப இதெல்லாம் சித்தர்கள் நாடியில் வந்த இதெல்லாம் கோவில்கள். கோவில் சின்ன கோவில் தான், ஆனால் பலன்கள் ரொம்ப பெரிய கோவில். லால்குடியில் அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது தொழில் விருத்தி. செய்யக்கூடிய தொழில் முதல்ல நம்ம ஜாதகத்தை முதல்ல கரெக்டாக அலசி ஆராய்ஞ்சிடணும். நமக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? அவருடைய 6ஆம் அதிபதியோடு கனெக்ட் பண்ணியிருக்காரா? 10ஆம் அதிபதியோடு கனெக்ட் ஆகியிருக்கிறாரா? குரு நல்லா இருக்கிறாரா? சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு சொல்லி முதல்ல நம்ம ஜாதகம் தான் முதல்ல சொல்லும். முதல்ல அதில் ஒரு தெளிவு முதல்ல எடுத்துங்க. இல்லை நல்லா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 2ஆம் அதிபதி போய் 6, 8, 12 மறைஞ்சாலும், பாதகாதிபதி சம்பந்தப்பட்டாலும், இல்லை கேது பகவானுடைய போய் நம்ம அஸ்தமனம் அடைஞ்சாலும் நமக்கு என்ன ஆகும்? சம்பாத்தியத்தில், தனத்தில் பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்ய சொல்லும். அப்போ நாம் முதல்ல தடையை விளக்குனா மட்டும்தான் வருமானத்தை வரும். அப்போ தடையை விளக்குறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம தடையை விளக்கணும் அப்படின்னா, இங்கே விருத்தாச்சலம் பக்கத்தில் யாராவது வந்திருக்கீங்களா? விருத்தாச்சலம் கோயில், விருத்தாச்சலம் இருக்குமா? விருதகிரீஸ்வரர் கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கேட்டது விருத்தாச்சலம் மட்டும்தான். விருதகிரீஸ்வரர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? அந்த கோயிலுடைய என்ன பலன் தெரியுமா உங்களுக்கு? விநாயகர் இருப்பார். ஓகே. இருக்கிறதுலே மிக மிக பழமையான கோவில்னா அது விருத்தாச்சலம் தான். கணக்கில் இல்லாதது, ஏட்டிலே கணிக்க முடியல அந்த கோவிலை பற்றி. எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய மூலவத்துக்கெல்லாம் மூலம் கோயில் அதுதான், விருத்தாச்சலம் தான். விருத்தாச்சலத்தில் இதே வரைக்கும் நமக்கு முறையான கணிதம் இல்லை, அது எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லி. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடையணும், தொழில் வளர்ச்சி அடையணும், மேன்மை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணி நீல கலரில் அவருக்கு ஒரு பட்டு வஸ்திரம் சாத்தி பாருங்க. நீல கலர் பட்டு வஸ்திரம் இல்லை அப்படின்னா நீல கலரில் ஏதாவது ஒரு நீல பார்டர் வச்சாவது ஒரு நல்ல வேஷ்டி வாங்கி கொடுங்க. அம்பாளுக்கும் அதே போல் மூலவருக்கு என்ன செய்கிறீங்களோ அதே தான் அம்பாளுக்கும் செய்யணும். இந்த இருவருக்கும் ஒரே மாதிரி அபிஷேகம் செய்து ஒரு வஸ்திரம் சாத்திட்டு வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் கிடைக்குது. இதெல்லாம் எப்போ தெரியும்? சும்மா போய் செக் பண்ணலாம் கிடையாது. பசியில் இருக்கணும், தாகத்துக்கு அலையணும். அப்படியே தாகத்தில் தண்ணி அலைகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்ணி கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் நொடிஞ்சு போய் எனக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு ஏங்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ
அப்போ அந்த சூழல் இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் நமக்கு வாழ்க்கை சுபிட்சமாக மலர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேவை அறிஞ்சு தான் கோயிலுக்கு போகணும். நமக்கு என்ன வலி, டாக்டர்கிட்ட போய் எல்லாத்துக்கும் மாத்திரை கேட்க முடியாது. இப்போ எனக்கு இந்த வலி வலிக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான மாத்திரை போகணும். அதே மாதிரி தான் இப்போ இந்த கோவில்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விருத்தாச்சலம் மிருதகிரீஸ் கோயில் அப்படி ஒரு உங்களுக்கு பவர் இருக்குது, நிறைய பவர் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் ஒட்டாவே சொல்லிடுறேன். அடுத்து என்னுடைய நிறைவாக காலபுருஷனுக்கு 2 கூடியவன் யார்? கரெக்டாக இருக்கு சொல்கிறீங்களா? சுக்கரன் தானா? சரி சரி சரி. காலபுருஷனுக்கு 12 உச்சமடைய கிரகம் எது? இல்லை தப்பாக சொல்கிறீங்க. சுக்கரனா? கரெக்டு தானே? சரி. ஐயா, உச்சம் பெற்ற கிரகம் யார்? சுக்கரன். இது என்ன சொல்லுது? விதி என்ன சொல்லுது? பணம் எந்த வகையில் வருதோ பணம் என்ன பண்ணோம்? இயற்கையாகவே அதுதானே சொல்லுது. காலபுருஷனுக்கு தனாதிபதி 12 உச்சம் பெற, விரயத்தில் உச்சம் பெறார். அப்போ பேசிக்காகவே பணம் தங்காதுங்கிறது தானே சொல்லுது. இது இது ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இது எல்லாத்துக்கும் இது ஜென்ரல். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பணம் சேரணும், முதல்ல பணம் வரணுமில்ல. பணம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப 100% பலன் தரக்கூடிய பரிகாரம். பசுமாட்டுக்கு நீங்கள் அவுளும் வாழைப்பழம் கொஞ்சம் வெல்லம் இந்த 3ஐயும் கலந்து நிவேதனமாக கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சமாக கொடுங்க, ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா போதும். அவுள், வாழைப்பழம், வெல்லம் கொஞ்சமாக கலக்கி நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த 3 பொருள் போதும். சின்னதாக ஒரு உருண்டை போதும். ஏன்னா அவுள் அதிகமாக போயிடுச்சுன்னா பால் அந்த பசுமாடுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அதனால் கொஞ்சமாக சின்னதாக இது உருண்டை பண்ணி வாரத்துக்கு ஒரு 3 நாள் கொடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் எந்த நாளும் பிரச்சனை இல்லை. முதல்ல வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வச்சுக்கிங்க, மீதி ஒரு 2 நாள் உங்களுக்கு மனசுக்கு கண்ணை மூடி நினச்சி பாருங்கள் எந்த நாள்னு சொல்லி வர நாளில் செய்யுங்க. இது செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதெல்லாம் பொருளாதார முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக பலன் தரும். இது எளிமையான பரிகாரம் தான், ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஓகேங்களா? இது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா, நம்மளுடைய பரிகாரத்துக்காக எந்த கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் ஏன் வரணும். வழிபாடுக்காக போகும்போது எல்லா கோயிலையும் பார்க்கலாம். நமக்கு பிரச்சனையை தீர்வு தரதுக்காக போகக்கூடிய கோவில்களில் நம்ம தீர்வு நோக்கி தான் போகணும். அப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், எப்படி போகணும்? எல்லாம் எப்பயும் முழுக்க முடிச்சு தான் போகணுங்க. இது கோவிலுக்கு போகும்போது பெண்கள் ஆண்கள் குறிப்பாக மனைவியோடு போகணும். மனைவியானவள் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக கைகளுக்கும் கால்களுக்கும் மருதாணி வச்சுக்கிட்டு தான் கோயிலுக்கு போகணுங்க. ஏன் மருதாணி வைக்க சொல்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போகும்போது தினம் வச்சிங்களா ஆகட்டும். கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை ஈர்க்கின்ற சக்தி வாய்ந்த பொருள் தான் மருதாணி. புரிஞ்சுதுங்களா? கோவிலில் இருக்கக்கூடிய மந்திர சக்தியும் கோவிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும் அதை இழுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? மருதாணிக்கு இருக்குது. அதனால தான் மருதாணியை கைகளுக்கும் கால்களுக்கும் நிறைய கால் பாதங்கள் வரை மருதாணி வச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றி வரணும். விஷயம் ஃபுல்லாக பிரகாரத்தில் தான் இருக்குது. நம்ம மூலவரை மட்டுமே பார்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு விஷயம் வேணும், உங்களுக்கு கோரிக்கையை நிறைவேணும்னா பிரகாரத்தை சுற்றி வரணும். நான் நிறைய அந்த அடிப்பிரதட்சணம் வர சொல்லியே பல காரியம் சாதிச்சிருக்கிறோம். அப்போ அது விஷயம் இதுதான். நம்ம போய் கோவிலில் அடிப்பிரதட்சணம் பண்ண சொல்லுவாங்க முதல்ல. இப்போல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் மெதுவாகாச்சும் 27 முறை சுற்றிட்டு வரணும் இல்லையா? அடுத்தது ஒரு 3 முறை 12 முறை இந்த மாதிரி கோவிலை சுற்றிட்டு வரும்போது நம்மளுடைய பிரார்த்தனை பலிதமடையும். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் கோயிலுக்கு. கண்டிப்பாக கைகளுக்கும் பெண்கள் குறிப்பாக கால்கள் பாதங்கள் வரை மருதாணி வச்சுருக்கணும். அந்த மருதாணியை வச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது கட்டாயம் மலர் மாலைகள்
தேங்காய் பழம் அல்லது கல்கண்டு இது எதையாவது வாங்கிட்டு போய் இறைவனுக்கு படைச்சிட்டு நம்முடைய பிரச்சனையை சொல்லிவிட்டு, சிவன் கோயிலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சண்டிகேஸ்வரர் வந்து எந்த கை தட்டாமல் சடக்கு போடாமல் ஒரே ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு உங்களுடைய என்ன பிரார்த்தனைக்காக இந்த மூலவரை பார்த்தீங்களோ அந்த பிரார்த்தனையை சண்டிகேஸ்வரிடம் சொல்லணும். சண்டிகேஸ்வரிடம் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சொல்லலாம், அல்லது ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு சண்டிகேஸ்வரருக்கு சொல்லும் போது கரெக்டாக எல்லாத்துட்டையும் ஒரே பிரார்த்தனை தான் இருக்கணும். அதை முடிச்சுட்டு நேராக நவகிரகத்தை வந்து சுற்றிட்டு கடைசியாக கொடிமரத்துக்கு வந்து நீங்கள் மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை சொல்லிவிட்டு கொடிமரத்திட்ட விழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் பலிதமடையும். அதை தெரிஞ்சுக்கணும். இந்த பரிகாரங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே கரூருக்கு இங்கே வந்ததுனால சொல்கிறேன், கரூருக்கு பக்கத்தில் தான் தோன்றி மலை, ஐயா தான் தோன்றி மலை தானே அது, அங்கே நரசிம்மர் இருக்கார். இந்த நரசிம்மருக்கும் புராதன காலத்துக்கும் தொடர்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. உங்களுக்கு கடன் பிரச்சனை எவருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ, கடன் நெருக்கடி அப்படியே போட்டு துண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெருக்கடியாக இருக்கணும். சும்மா கடன் தான் நினைக்கக்கூடாது, நெருக்கடி அப்படி மிகுந்து இருக்கணும். அப்போ அவங்க நேராக அந்த தான் தோன்றி மலையில் இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சட்டுன்னு நிவர்த்தனை கிடைக்கும். நம்ம தேவை அறிந்து தான் கடவுளுடைய அருள் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்துலையும் சும்மா நமக்கு எனக்கு கடன் இருக்குங்க அப்படின்னு போனாலும் கிடைக்காது. கடன் வந்து உச்சக்கட்ட நெருக்கடியாக இருக்கணும். அப்போ அவங்க போய் ஒரு மலர் மாலை சாற்றி அவங்க ஒரு கும்பிட்டு வரும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த ரிலீஃப் தான் அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். புரியுதுங்களா? அந்த கோவிலில் தான் எல்லா கோவில்களிலும் சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வெளியில் போகுதுங்களா, அதுக்கு பேர் வந்து கோமகி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த கோமகி தீர்த்தம் வெளியில் போகிற இடத்துல தான் 36 தேவதைகள் அங்கே தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் இப்போ நாத்தம் பிடிச்ச இடம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் முதல்ல அருள் புரிஞ்ச கோவில் தான் இந்த தான் தோன்றி மலை. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால் எந்த நம்ம ஆலயத்துக்கு போனாலும் சரி, சிவ ஆலயத்துக்கு போகும்போது அந்த கோமகி தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த புனிதமான தீர்த்தம் வெளியே வரக்கூடிய இடத்த கழுவிட்டு நல்லா சந்தன குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ போட்டு பூஜைகள் பண்ணணும். இப்படி பூஜைகள் பண்ணோம்னா நம்மளுடைய வம்சம் விருத்தி அடையும். வாழ்க்கை வந்து பெரிய கஷ்டத்துகளுக்கு உண்டாகாது. நமக்கு பிறப்பு ஜாதகம் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய கஷ்டம் ஆபத்து கண்டங்களை கொடுக்காம நம்மளை கிராஜுவலாக வாழ வச்சிடும். ரொம்ப அற்புதமான பரிகாரம் அது. இப்போ இந்த இடமெல்லாம் பூஜை பண்ணுற ஒரு சில கோவில்களில் பூஜை பண்ணுறாங்க, பல கோவில்களில் பண்ணல. இப்போ எந்த கோவிலில் பண்ணலையோ அந்த கோவிலுக்கு போய் நாங்கள் பண்ணணும். ஏதாவது பண்ணுறதுக்கு உதவி செய்யணும். அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரிகள்கிட்ட சொல்லி ஒரு பூஜை பண்ணி அவங்களுக்கு உண்டான என்ன தட்சணையோ அதையும் கொடுத்து அதை பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த மாதிரி பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பண்ணுங்கள். இப்போ ஏதாவது நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கேட்கலாம். எதுனா தேர்வா? சரி, தேர்வுகள் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கல்வி மாவட்டம் எது? கன்னியாகுமரியா? அதுக்கு அடுத்தது சரி, கல்வி மாவட்டம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் தான் இப்போ வரைக்கும். இப்போ அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வேல அதுதான் சொல்லுது. சரி, அதெல்லாம் விட்டுறலாம். ஏன் நாமக்கல் கல்வி மாவட்டமாக கொண்டு வராங்க? இப்போ மட்டும் கல்வி இருந்துச்சா? அப்படி கிடையாது. அந்த காலத்துலேயே அவங்க கல்வி அறிவாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நாலேஜோடு தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் நாமகிரி தாயார். நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் உங்களுக்கு கல்வி ஞானம் வேணும், தேர்வு எழுத போகிறீங்க, கல்வியில் தடையாக இருக்குது, நீட் எக்ஸாம், இது எதுவாக இருந்தாலும் சரி, நாமகிரி தாயாருக்கு நீங்கள் ஒரு மலர் மாலை, முடிஞ்சால் தாமரை மாலை வாங்கி சாத்திட்டு அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டே போங்க. மிராக்கலாக வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மகிமை வாய்ந்தது நாமகிரி தாயார். அதனால் நாமகிரி தாயாருக்கு அப்படி ஒரு வரப்பிரசாதி.
படிப்பில் யாரோ ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம், பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா குழந்தைங்கள நேராக கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு பார்டர் பாஸ்க்காச்சும் மார்க் வாங்கிடணும் அம்மான்னு கேட்டிங்கன்னா அது கட்டாயம் வந்துடும், நல்லாவே பாஸ் ஆயிரும். இது அனுபவம். பல பேர்த்துக்கு பல 100 பேர்த்துக்கு சொன்னப்பட்ட பரிகாரம் தான் அது. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள், யாருக்கான சொல்லி பாருங்கள், சொல்லி அதை எப்படிங்கிற சக்ஸஸ் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டு? கடன் கொடுத்தோன்னா கொடுத்த கடன் போய் உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணுங்கள், உங்கள் முன்னோர்கள் வாழ்க்கையை செக் பண்ணுங்கள். ஐயா அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குங்கய்யா, நான் ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் முன்னோர்கள் லைஃப்பை பாருங்கள், முதல்ல அங்கேருந்து எடுக்கணும். கேளுங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஐயா ஐயா கோர்ட்டு விஷயம் எழுதிங்க, நீ கேட்ட நல்ல விஷயம். அதாவது நீண்ட நெடுங்காலமாக என்னால் கோர்ட்டு விஷயம் தீர முடியல அப்படின்னா அதுக்கு கைகண்ட மருந்து போல தரக்கூடிய வரப்பிரசாதி திருவெண்காட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி, அகோரமூர்த்தி. ஐயா ஐயா இங்கே பாருங்க, அகோரமூர்த்தின்னு எழுதுங்க. திருவெண்காட்டில் உள்ள அகோரமூர்த்திக்கு நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சதுன்னா அவருக்கு ஒரு யாக பூஜை பண்ணலாம், ஹோமங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் பண்ணலாம். அதை செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் நீண்ட கால வழக்காக இருக்கணும். எப்படா தீரும், இது தீரவே மாட்டுக்குதே கடவுளேன்னு அப்படின்னு கண் கலங்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க தான் போகணும். நான் சொல்கிறது இல்லை, விஷயம் லாஜிக்கோடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நீண்ட கால வழக்கு பிரச்சனை தீரும். இப்போ இந்த சார் இருக்கார், நீங்கள் வராரு பார்த்தீங்களா? ஐயா உங்களுக்கு வெள்ளாறு தெரியும் தானே? வெள்ளாரில் என்ன கோவில் இருக்குது? வெள்ளாரில் இவர் தருமபுரி தான். நீங்கள் வெள்ளாறு தான் இருந்தீங்க. வெள்ளாரில் கோவில் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் கோவில் இருக்குல்ல, என்ன சிறப்புன்னு தெரியுங்களா? அதான் விடுங்க, சிவன் கோயில் இருக்கா இல்லையா? இவங்க ஊரில் இருக்கக்கூடிய இவங்க அந்த பக்கத்தில் இருக்கனால சொல்ல வரேன். வெள்ளார் மேச்சேரி டு தருமபுரி போகிற ரூட்டில் தொப்பூருக்கு முன்னாடியே இருக்குது வெள்ளாருங்கிற ஒரு கோவில். இதில் புராண காலத்து கோவில், 2000 ஆண்டுகள் பழமையான கோவில். அந்த கோவில் இருக்குது, ஊரில் இருக்குது, அந்த ஊருக்காரங்களே தெரியாது. அந்த கோவிலில் இழந்ததை மீட்டு தரும் மல்லிகார்ஜுனேஸ்வரர். கரெக்டா? ஓகேங்களா? மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில். அது இப்போ கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். எல்லோரும் கோயில் வேலை ஒரே கை இதுதான். ஆமாம். அப்போ அந்த கோவிலுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய கோயிலுக்கெல்லாம் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க, சும்மாவாச்சு தரிசனம் பண்ணுங்க. சிவ தரிசனம் நமக்கு பெரிய ஒரு புண்ணியம். அதனால் அந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் இழந்ததை மீட்டு தரும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக காப்பாற்றும். ஆபத்துனா நமக்கு பலவிதமான ஆபத்துகள் வரும், அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய கோவில் நிறைய கோவில் இருக்குது. இவர் பார்த்ததுனால இது டக்குன்னு இந்த கோவில் ரொம்ப வேலை செய்யும். அதே போல் இப்போ நவராத்திரி காலம், இப்போ வாராகி நவராத்திரி ஓடிக்கிட்டு இருக்குது. புரட்டாசி நவராத்திரி காலத்தில் உங்களில் யாருக்கெல்லாம் முடியுமோ புரட்டாசி நவராத்திரி காலத்தில் நீங்கள் சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு நாள் கட்டளை பூஜை பண்ணுங்க. இது தொடர்ந்து ஒரு 12 வருஷமாச்சும் பண்ணுங்க. வருஷம் ஒரு முறை, வருஷம் ஒரு நாள் ஒரு கட்டளை பூஜை. உங்களுடைய பிள்ளைகளை பற்றியோ பேரம் பேத்திகளை பற்றியோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அவர்களுக்கு கவசம் போல அந்த ஒரு நாள் செய்யக்கூடிய பூஜை அந்த வம்சத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில் கவசமாக இருந்து காப்பாற்றும். இது சத்தியமான உண்மை. சரிங்களா? ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசலை, நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேருந்து இதை பார்த்துருக்கோம்.
அதனால் நவராத்திரி காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் கட்டளை பூஜை தொடர்ந்து 12 வருஷமாச்சும் செய்யணும். ஒரு நாள் பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வம்சத்துக்கு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம பிள்ளைங்க பேரங்குடி எப்படி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஜாதகம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு இறை சக்தி காப்பாற்றுனா இந்த பூஜை அதை வேலை செய்யும். இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் நிறைவு பண்ணுறேன். இப்பெல்லாம் போகக்கூடாதீங்க. நமக்கு வேலையாகணும், அதுதான் செய்யணும். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும், நம்ம பிரச்சனை தீரணும்னா நம்ம தான் அது தகுந்த மாதிரி போகணும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஆண்கள் வந்து கையில் வச்சுட்டு போகணும், பெண்கள் வந்து பாதத்தில் வச்சுட்டு போகணும். ஆண்கள் வைக்கலாம். பெண்கள் வந்து இன்னும் கூட வந்து நம்முடைய வயிற்றுடைய தொப்புள் பகுதியில் வச்சுட்டு போகலாம். ஆண்கள் உள்ளங்கை இங்கே வச்சுட்டு போகலாம், இங்கே 2 கையிலையும் வச்சுட்டு போகலாம். பெண்கள் வந்து 2 கால்களையும் வைக்கலாம். பெண்கள் இன்னும் ஒரு பங்காக வந்து நம்ம அவங்களுடைய தொப்புள் பகுதியிலும் வைக்கலாம். ஓகேங்களா? அது தொப்புள் பகுதியில் வந்து ஏன் நம்ம சொல்கிறோம், ஒன்றும் இது கிடையாது. வடநாட்டில் எல்லாமே தொப்புள் பகுதி தெரிந்த மாதிரி தான் சேலை கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் வேறு எதுவும் காரணம் கிடையாது. இது ஆன்மீகமான காரணம். ஆன்மீக அலை, ஆன்மீகமான அந்த எனர்ஜி வந்து அந்த தொப்புள் வழியாக தான் சக்தி உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும். அது வெளியில் இப்போ இதாக அது ஒரு இதாக இருக்குதுன்னா சொல்லல, ஆனால் அதுதான் காரணம். அந்த ஏன் அப்படி வந்து அந்த சேலைகள் அப்படி கட்டியிருக்காங்கன்னா, அந்த எனர்ஜி வந்து இந்த சக்கராஸ் தான் அப்படி இழுத்துட்டு வரும். தொப்புள் சக்கரம் தான் இழுத்துட்டு வரும். அதுக்காக எப்பயுமே அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஒன்று, இதுக்கு மெடிக்கல் ரீதியாகவும் காரணங்கள் உண்டு. ஓகேங்களா? வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஐயா, வாக்கு பலிதமா? சரி, வாஸ்து ஒன்று சொல்லிடலாம். ஐயாவுக்கு எல்லோரும் வாஸ்து பரிகாரம், வாஸ்து, மனையடி சாஸ்திரம் நிறைய சொன்னாங்க. யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குது? சொந்த வீட்டில் யாராக இருக்கிறீங்க? எல்லாமே சொந்த வீடா? ஒவ்வொருத்தர் வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். நீங்கள் கட்டினீங்களா? இல்லை, சொந்த வீட்டில் இருக்கீங்களா நான் கேட்டேன். நான் யார் கட்டினது தான் கேட்டேன். ஐயா வாஸ்து, மனையடி சாஸ்திரம் அருமையாக சொல்லி கொடுத்தாரு. அதில் ஒரு எளிமையாக, நம்ம எப்பயும் ஒரு ஷார்ட்கட்டில் போகிற ஆள் தான். எளிமையான முறையில் பூஜை பண்ணணுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் கட்டின வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னைக்கு கிரகோபேசம் பண்ணின்னு உங்களுக்கு தெரியும். இது எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் பெரிய பூஜையெல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு பூஜை தான். ஒரு நல்ல முகூர்த்த நாளை தேர்ந்தெடுத்து, முகூர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். ஜாதகத்துக்கு எது முக்கியம்? லக்னம் முக்கியங்கிற மாதிரி நாம் எந்த காரியம் செஞ்சாலும் முகூர்த்தம் ரொம்ப முக்கியம். அந்த முகூர்த்த லக்னம் வலுவாக வச்சு நீங்கள் மீண்டும் வந்து அந்த வாசக்கால் பூஜை பண்ணணும். பண்ணி பாருங்க. வாசக்காலுக்கு முறையாக மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லுங்கள். இல்லைன்னா வாசக்காலுக்கு வாழை இலை போட்டு தேங்காய் பழம் உடச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இதெல்லாம் கழுவி விட்டு அந்த வாசலுக்கு தலை சொல்கிறாங்களே, வாசலுக்கு மெயினாக பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி பொங்கல் வைக்கலாம். இந்த மாதிரி மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லலாம். இது எது உங்களால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மாதம்லாம் நாங்கள் செய்ய சொல்லியிருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி மனையடி சாஸ்திரம், வாஸ்து நிறைய ப்ராப்ளம் இல்லாமல் அங்கே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஃபால்ட்டுகள் இருக்கும். இப்போ நம்ம கட்டி முடிச்சாச்சு, செஞ்சாச்சு, நமக்கு இது ஒரு குறையாக நமக்கு மனசில் என்ன வரும், இது ஒரு குறையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குறை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எளிய முறையை பூஜையை பண்ணி பாருங்கள். இது பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அது இருந்தால் உங்களுக்கு தீர்வு கிடச்சிரும். என்றைக்குமே வாழ்கிற வீட்டில் உட்காந்து வீடு சரியில்லை, இது சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையை அதிகம் சொல்லாதீங்க. கட்டின பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி கூட வச்சுக்கிட்டே பொண்டாட்டி சரியில்லைங்கிறது, பிள்ளையை வச்சுக்கிட்டே என் புள்ள சரியில்லைங்கிறது, செய்கிற தொழிலில் வந்து தொழில் சரியில்லைங்கிறது, வேலை சரியில்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றணும். நமக்கு விதிக்கு மாதிரி தான் எல்லாமே கொடுப்போம். நமக்கு மீறி அங்கே ஒன்றுமே கிடையாது. கடவுள் வந்து உங்கள் ஏட்டை பார்த்து தான் கொடுக்குறாரு. நமக்கு என்ன பிராப்தமோ அதுதான் கொடுக்கும். கிடைச்சதை சந்தோஷமாக வச்சுக்கணும். வீடு சரியில்லை அப்படிங்கிறத விட வீட்டில் தான் மாற்றி அமைக்கணும், நம்ம செஞ்சுக்கலாம், இது நல்ல வீடு அப்படின்னு உங்களுக்காகவே இந்த மனசில் கொஞ்சம் எண்ணத்தை வளர்த்துக்கணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு தந்த அண்ணன் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள அத்தனை குருமார்களுக்கும் என்னுடைய மனதார நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.